மகாபெரிவா சிவாபெரிவா ஆச்சாரியார் என்பவர் ஸ்தூலமாக சிஷ்யனிடம் லாங் டேர்ம் கான்டாக்ட் நீண்டகால தொடர்பு வைத்து கொண்டு அவனை படிப்பிலும் நடத்தையிலும் ட்ரெயின் பண்ண வேண்டியவர். குருவுக்கோ சிஷ்யனிடம் ஸ்தூல தொடர்பு ரொம்பவும் கொஞ்ச காலம் இருந்தால் போதும், அல்லது அதுவும் கூட இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தீட்சையின் மூலமாக அவருக்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்ட சூக்ஷ்மமான கான்டாக்ட் தொடர்பு லாங் டேர்ம் மேலே அது லைஃப் லாங் ஆனது, வாழ்க்கை முழுவதுமானது. லைஃப் சைக்கிள் எல்லாம் அது லைஃப் லாங் ஆனது, வாழ்க்கை முழுவதற்குமானது. லைஃப் சர்க்கிள் எல்லாம் போய் ஜென்மங்கள் எல்லாம் தீர்ந்து சிஷ்யன் சித்தி பெறுகிற வரையில் நீடிக்கிற கான்டாக்ட் இது. பெரியவா நம்மளோட கூடவே இருந்து எல்லா பாவங்கள், நம்மளுடைய போன ஜென்மத்து பாவங்களெல்லாம் கழித்து 1 by 1 கழித்தா தானே நம்ம முன்னுக்கு வர முடியும். அதை கூடவே இருந்து ஒவ்வொன்றா பண்ணி அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேறு வழி தெரியலையே. அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி புக்கை ஒழுங்காக படித்து நம்ம நல்லவனாக இருந்து எல்லாத்தையும் நம்ம நடத்தி கொடுக்கணும். பெரியவாளை வேண்டிட்டு படிக்கணும். ஏன் படிக்கணும்? படிக்க படிக்க தான் நமக்கும் அது புரியும். மகாபெரிவா சிவாபெரிவா ட்ரிப்ளிகேன் பெரிவா எல்லாரும் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு படிக்கிறதுக்கு எப்படி என்னங்கிறதெல்லாம் கேட்டிருக்கா. அதில் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி மகாபெரிவா சிவாபெரிவா ட்ரிப்ளிகேட் பெரிவாவில் நம்ம குருவாக ஏற்றுண்டு குரு சொல்கிறத நம்ம கேட்குறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். குருவை எப்படியெல்லாம் நம்ம ஆச்சரிக்கணுங்கிறதுக்கு மகாபெரிவா எவ்வளவோ சொல்லியிருக்கா. அதில் குருவை பற்றி சொல்லும்போது 3 தீட்சைகளை சொல்லியிருக்கா. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, கமட தீட்சைன்னு 3 சொல்லியிருக்கா. ஸ்பரிச தீட்சைனா நம்ம கோழி எப்படி ஒரு முட்டை மேலே உட்காந்து ஸ்பரிசம் பட்டு அது முட்டை பறிக்கிறதோ குஞ்சு பறிக்கிறதோ அதுக்கு பேர் ஸ்பரிச தீட்சை. இப்போ நம்ம மகாபெரிவா சிவாபெரிவா புக் எடுத்து படிக்கும்போது அவன் நம்மளை பார்க்குறா, நம்ம பெரியவாளை பார்க்குறோம். பெரியவாளை பார்க்கலையே விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போவும் இருக்கா, பக்கத்தில் தான் இருக்கா. நீங்கள் புக்கு எடுத்து படிக்கும்போது அந்த புக்கிலேருந்து பெரியவா பார்க்குறா. அதனால தான் அந்த புக்குக்கு கவர் போடக்கூடாது. நீங்கள் அதை தொடும்போது அவருடைய ஸ்பரிசை நம்ம மேலே படுறது. முதல்ல ஸ்பரிச தீட்சை இல்லையா? ஸ்பரிச தீட்சையில் நீங்கள் புக்கை எடுக்கும்போது அவர் உங்களை தொடுறார், நீங்கள் அவர் தொடும்போது நீங்கள் தொடுறாலும் அவர் தொடுறாலும் ஒன்று தானே. அதனால் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அவர்கிட்ட ஸ்பரிசம் கிடைக்கிறது, நம்ம கண்ணால் பார்த்துடுறார் நம்மளை புக்கு வழியாக. அதனால் நயன தீட்சை கிடைக்கிறது. கமல தீட்சைன்னா எப்பப்போ பெரியவாளையே நினச்சிட்டு இருக்கணும். நம்ம எதுவாக இருந்தாலும் எது செஞ்சாலும் ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட பெரியவா நான் இதை பண்ணுறேன், பெரியவா இதை பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அது கிடச்சிது. சதா சர்வகாலமும் சிந்தனையெல்லாம் நம்ம அவர் மேலே போட்டுட்டோம்னா நமக்கு பாரம் இல்லை. அந்த பாரத்தை பெரியவா எல்லாம் சரி பண்ணிவிடுவா. இதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். நீங்கள் புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு எதாக இருந்தாலும் தினம் 2 வரி முதல்ல பக்கத்துலேயே தான் வேறு இறைவன் வேறு என்று எழுதியிருக்கா. அதை படித்தாலே நமக்கு பாதி புக்கு மனசாயிடும். அதில் முடிச்சுட்டு அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு தினம் 2 வரி படிச்சுட்டே வாங்க. ஒரு பேராகிராஃப் படிங்கோ. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்னொருத்தர் திருப்பி படிங்கோ. எவ்வளோக்கு அவ்வளோ திருப்பி படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நாங்கள் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக படிச்சுட்டுருக்கோம். எங்களுக்கு சிலது புரியும், சிலது புரியாது. ஈவன் நவ். அதனால் நீங்கள் புரியலையே, இது கஷ்டமாக இருக்கே, இங்கிலீஷில் கஷ்டமாக இருக்குது, தமிழில் அவர் சொல்கிறது புரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். திருப்பி படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பண்ணிட்டங்கன்னா உங்களை அறியாமையே பெரியவா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. அதுதான். நன்றி.